இப்போ நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆகுது. ரிசீவ் ஆனதுக்கு அப்புறமா அந்த ஆர்டரை எப்படி பேக் பண்ணணும்னு தெரியல, என்ன பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு தெரியல. இப்போ எக்ஸாம்பிள் நீங்க அமேசான்ல செல் பண்ணிட்டு இருக்கீங்க, அமேசான்ல உங்களுக்கு ஒரு ஆர்டர் ரிசீவ் ஆனோடனே அமேசான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணுமா, இல்ல எந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வேணாலும் யூஸ் பண்ணலாமா, இல்ல ஒருவேளை இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம கடையில வாங்கணுமா, இல்ல அமேசான் செயலியோ பிளிப்கார்ட் செயலியோ நமக்கு ஃப்ரீயாவே கொடுப்பாங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் பத்தி நிறையவே டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அதுக்கு முன்னாடி கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற லைக் பட்டனையும் அழுத்திடுங்க. இந்த மாதிரி நிறைய டவுட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் அதை நம்ம கிளியர் பண்ணிக்கலாம். இப்போ அமேசானா இருக்கட்டும், பிளிப்கார்ட்டா இருக்கட்டும், இன்னைக்கு இருக்கிற மோஸ்ட் பாப்புலரா இருக்கிற எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்மே அவங்க எந்த பேக்கேஜிங் மெட்டீரியலும் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. எல்லாமே நம்ம தான் தனியாக பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். எதுவுமே ஃப்ரீ கிடையாது. எல்லாமே நம்ம தான் பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். நம்மளோட காசை போட்டு தான் நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம தான் காசு கொடுத்து வாங்கணும்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அமேசானோ பிளிப்கார்ட்டோ யாருமே நமக்கு ஃப்ரீயா தர மாட்டாங்கிறது தெரிஞ்சிருச்சு. இப்போ நீங்க லாஸ்ட் டைம் அமேசான்லயோ பிளிப்கார்ட்லயோ ஏதோ ஒரு ப்ராடக்ட் வாங்கிட்டீங்கன்னா, ஒரு வாட்டியும் நீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது அமேசான் பிராண்ட் போட்ட ஒரு பாலி கவர்ல இருந்து உங்களுக்கு பார்சல் வந்துருக்கலாம். இன்னொரு வாட்டி ஆர்டர் பண்ணும்போது எந்தவித பிராண்ட் நேமே இல்லாம ஒரு பிளைனான ஒரு பாக்ஸ்லயோ இல்ல பாலி கவர்லயோ உங்களோட ப்ராடக்ட் வந்திருக்கும். இதை பார்த்தோன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு டவுட் வந்திருக்கும். நம்ம அமேசான்ல செல் பண்ணும்போது அமேசான் பிராண்ட் நேம் போட்டுக்கிற பேக்கேஜிங் மெட்டீரியல் மட்டும் தான் யூஸ் பண்ணலாமா, இல்ல நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுமாங்கிற மாதிரி உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பேக் பண்றதுல உள்ள கைட்லைன்ஸ் மட்டும் பார்த்துருவோம். இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் நமக்கு ரிசீவ் ஆகுது, அதை நம்ம பேக் பண்ணி அனுப்புறதுக்கு ஒரு சில கைட்லைன்ஸ் இருக்கு. அது என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களோட ப்ராடக்ட் என்னங்கிறது வெளியில தெரியக்கூடாது. உங்களோட ப்ராடக்ட் டிரான்ஸ்பரண்டா நீங்க பேக் பண்ணி அனுப்பக்கூடாது. உங்களோட ப்ராடக்ட்டை ஃபுல்லாவே கவர் பண்ணி தான் நீங்க உங்களோட கொரியர் பார்ட்னர்ட்ட கொடுக்கணும். அப்படி நீங்க கவர் பண்ற பேக்கேஜிங் மெட்டீரியல்ல வேற எந்த பிராண்டோட நேமும் இருக்க கூடாது. இப்போ எக்ஸாம்பிள் அமேசான்ல நீங்க ஒரு ப்ராடக்ட் செல் பண்றீங்கன்னா அதுல பிளிப்கார்ட் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிட கூடாது. இல்ல வேற ஏதோ பிராண்ட் அடிடாஸ், நைக் இந்த மாதிரி எந்தவித பிராண்ட் நேமும் வெளியில தெரியற மாதிரி நீங்க இந்த பார்சலை கொடுக்க கூடாது. அதுக்கப்புறமா உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க ஷிப் பண்ணும்போது மழையில நனைஞ்சு வீணா போயிருந்தாலோ இல்ல வழியிலே ஏதாச்சும் பிரேக் ஆயிருந்தாலோ இது எதுக்குமே அமேசான் கொரியர் டீம் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்க மாட்டாங்க. இது எல்லாத்துலயும் ப்ராடக்ட் பண்ற மாதிரி நீங்க தான் பேக் பண்ணி அனுப்பணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சைடே கேஸ் திருப்பி விட்டுருவோம். அதனால இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேஃபா போற மாதிரி நீங்க உங்க ப்ராடக்ட்டை செல் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் ஈஸியா உடையிற மாதிரியான ப்ராடக்ட்லாம் இருந்துச்சுன்னா அதுக்கு பபிள் டிராப் யூஸ் பண்றது, இல்லைன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணலாம். எலக்ட்ரானிக் ஐட்டம் யூஸ் பண்றீங்க, மழையில நினைச்சுன்னா ரொம்ப சீக்கிரமா வீணா போயிட்டு நினைச்சீங்கன்னா உங்களோட பேக்கேஜிங்குள்ள தண்ணியில போகாத மாதிரி நீங்க பாலி கவரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி, மோஸ்ட்லி மழையிலலாம் எந்த கொரியர் பார்ட்னருமே உங்களோட ப்ராடக்ட் நனைய விட்டுற மாட்டாங்க. அப்படி நனைஞ்சு போய் உங்க ப்ராடக்ட் வீணா போனா கூட உங்களால கிளைம் வாங்க முடியாது. இதுதான் உண்மை. இது எல்லாத்துக்கும் நம்ம ரெடியா தான் இருக்கணும். இந்த கைட்லைன்ஸ்லாம் மேட்ச் பண்ற மாதிரி நம்மளோட ப்ராடக்ட்டை நம்ம பேக் பண்ணி அனுப்புனா போதும். இப்போ நம்மளோட ப்ராடக்ட்டை எந்தவித டேமேஜ் ஆகாம ப்ராடக்ட் பண்ணி பேக் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருந்தோம். இப்படி பேக் பண்ணி நம்ம அனுப்புறதுக்கு யூஸ் பண்ற மெட்டீரியல்ஸ் எல்லாமே தான் நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லுவோம். இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல்ல நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு. பாலி கவர், செல்லோ டிப்ஸ், அப்புறம் காட்டன் பாக்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதுல உங்களோட ப்ராடக்ட் ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இதுல முக்கியமா 2 டைப்ஸ் இருக்கு. அதை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அது என்னன்னா, ஒன்னு பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல், இன்னொன்னு நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல். ஃபர்ஸ்ட் நம்ம பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் என்ன, நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னன்னு பாத்துருவோம். இப்போ அமேசான்ல நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை செல் பண்றீங்க, அமேசான்ல உங்க ப்ராடக்ட்டை செல் பண்றதுக்கு யூஸ் பண்ற எல்லா பேக்கேஜிங் மெட்டீரியலுமே அமேசானோட பிராண்ட் லோகோ இருக்கணும். இப்போ செல்லோ டேப்பா இருக்கலாம், பாலி கவரா இருக்கலாம், காட்டன் பாக்ஸா இருக்கலாம், அமேசானோட பிராண்ட் லோகோ இருக்கிற எல்லா பேக்கேஜிங் மெட்டீரியலுமே பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லுவோம். இன்னொரு சைடு எந்தவித பிராண்ட் நேம், லோகோ எதுவுமே இல்லாத பிளைனான பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்றதா நம்ம நான் பிராண்டட் சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளா நம்ம பாத்துருவோம். என்கிட்ட இது 2 டேப் இருக்கு. இது ஒன்று அமேசான் பிராண்டட் டேப். இதுல எல்லா இடங்களையுமே அமேசானோட பிராண்ட் லோகோ மென்ஷன் பண்ணிருக்கு. அதுக்கு பதிலா என்கிட்ட இன்னொரு நார்மலான ஒரு பிரவுன் கலர் டேப் இருக்கு. இதுல எந்தவித பிராண்டையும் மென்ஷன் பண்ணல. இதை ஸ்டிக் பண்ணோம்னா எந்த பிராண்டையுமே மென்ஷன் பண்ணிருக்காது. இதுதான் நம்ம பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்றோம். இதை நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லுவோம். இந்த அமேசான் பிராண்டட் டேப், நான் பிராண்டட் டேப், இதோட எல்லா லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டா யூஸ் பண்ணிருங்க. இப்போ பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்கிற டைப்ஸ் பார்த்தோம். ஒன்று பிராண்டட், இன்னொன்று நான் பிராண்டட்னு பார்த்தோம். இதை தாண்டி பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னென்னலாம் இருக்கு, மோஸ்ட் காமனா இ-காமர்ஸ் பிசினஸ் பண்றாங்க என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்துலாம். இ-காமர்ஸ்ல ரொம்பவே பாப்புலரான ஒன்று என்னன்னா பாலி கவர் தான். இந்த பாலி கவர் நீங்க நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. அமேசான்ல இருக்கட்டும், பிளிப்கார்ட்ல இருக்கட்டும், நிறைய இடங்களில் நீங்க ப்ராடக்ட் வாங்கும்போது இந்த பாலி கவர்ல உங்க ப்ராடக்ட் இருக்கிறத பார்த்துருக்கலாம். இதை ஏன் நிறைய யூஸ் பண்றாங்கன்னா, இதோட பிரைஸ் ரொம்பவே கம்மி கம்பேர் டு காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணும்போது. அதுவும் இல்லாம இதை வச்சு நம்ம பேக் பண்ணும்போது நமக்கு பேக்கேஜிங் மெட்டீரியலோட வெயிட் ரொம்பவே அதிகமா இருக்காது. இப்போ நம்ம இதுதான் பாலி கவர்னு சொல்லுவோம். இது ஒரு நான் பிராண்டட் பாலி கவர். இதுல இதோட திக்னஸ் பொறுத்து, குவாலிட்டியை பொறுத்து நிறைய வேரியேஷன் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம அடுத்ததா பார்க்க போற பேக்கேஜிங் மெட்டீரியல்னா காட்டன் பாக்ஸ் தான். நம்மளோட ப்ராடக்ட் ரொம்பவே ஈஸியா பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட் கஸ்டமருக்கு நான் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷா அனுப்பணும்னு நினைக்கிறேன், பாலி கவர்லாம் அனுப்பணும்னா ரொம்பவே கசங்கிரும், வீணா போற மாதிரி இருக்கும், கஸ்டமர் பார்த்தோன்னே ஓல்டான ப்ராடக்ட் நினைச்சிருவாங்க. என்னோட ப்ராடக்ட் ஃப்ரெஷ்ஷா கஸ்டமருக்கு போகணும்னு நினைக்கிறேன், இல்லைன்னா என்னோட ப்ராடக்ட் ஈஸியா உடஞ்சிரும், என் ப்ராடக்ட் உடையாம கஸ்டமருக்கு போகணும்னு நினைக்கிறேன். இந்த காட்டன் பாக்ஸ்ல நிறைய சைஸ் அவைலபிளா இருக்கும். உங்களோட
ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான சைஸ்க்கு நீங்க ஒரு காட்டன் பாக்ஸை சூஸ் பண்ணி அதை நீங்க பேக் பண்ணி அனுப்ப வேண்டியதான். அப்புறம் இதை பார்க்க வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க காட்டன் பாக்ஸ் சூஸ் பண்றதுக்கு முன்னாடி அதுலயே பிளேன் இருக்கும். சில காட்டன் பாக்ஸ் வந்து 2 பிளேன் இருக்கும், இன்னொரு காட்டன் பாக்ஸ் வந்து 3 பிளேன் இருக்கும். அது வந்து அதோட திக்னஸ் மென்ஷன் பண்றதுதான். இந்த காட்டன் பாக்ஸ் சூஸ் பண்ணும்போது 2 பிளே எல்லாம் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிருங்க. மினிமமா நீங்க 3 பிளே இல்லனா 5 பிளே இந்த மாதிரியான காட்டன் பாக்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணிருங்க. 3 பிளே காட்டன் பாக்ஸ் இருந்தாலே நம்மளோட ப்ராடக்ட் ஓரளவு பேக் பண்ணிடும். இன்னுமே உங்களோட ப்ராடக்ட் ஈஸியா உடையிறது, அதை நல்லாவே ப்ராடக்ட் பண்ணி அனுப்புனா நீங்க 5 பிளே இந்த மாதிரி உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரியான திக்னஸ் நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ இ-காமர்ஸ் பிசினஸ்ல நம்ம மேஜரா இந்த 2 டைப் ஆஃப் பேக்கேஜிங் மெட்டீரியல் தான் அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இதை தாண்டி அதிகமா டேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம். அந்த டேப்ஸ்லயும் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல், பிராண்டட் இந்த மாதிரி நிறையவே இருக்கு. உங்களோட ப்ராடக்ட் தகுந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து உங்களோட ப்ராடக்ட் ஈஸியா உடைய போதுனா நீங்க கண்டிப்பா பபிள் டிராப்லாம் யூஸ் பண்ணுங்க. பபிள் டிராப் உங்களோட ப்ராடக்ட் உடையறதுல இருந்து ரொம்பவே ப்ரொடெக்ட் பண்ணும். அதனால பபிள் டிராப் வாங்கிக்கங்க. இப்போ நம்ம பேக்கேஜிங் மெட்டீரியல்ல என்ன டைப் இருக்கு, அது என்னென்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் இருக்குங்கிறத ஓரளவு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ நீங்க இ-காமர்ஸ் பிசினஸ்ல புதுசா வரீங்க, நீங்க என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல்லாம் யூஸ் பண்ணணும். என்னால அதிக அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, என்னால ஒரு 5000 தான் பேக்கேஜிங் மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்ண முடியாது, ரொம்பவே கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்ல எனக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் சொல்லு, என்ன மாதிரியான பேக்கேஜிங் மெட்டீரியல் நான் யூஸ் பண்ணலாம், பிராண்டட் மட்டும் தான் யூஸ் பண்ணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. இப்போ நீங்க பிகினரா இ-காமர்ஸ் பிசினஸ்க்குள்ள வரீங்கன்னா உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி பாலி கவரோ காட்டன் பாக்ஸோ சூஸ் பண்ணிடுங்க. உங்களோட ப்ராடக்ட் வந்து உடையாம இருக்கு, இல்ல நீங்க கிளாத்திஸ் கேட்டகரி தான் செல் பண்றீங்கன்னா நீங்க டெஃபினட்டா பாலி கவரை யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம என்னோட ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியா பிரேக் ஆயிடும், என் கஸ்டமருக்கு நான் ரொம்ப புதுசா என்னோட ப்ராடக்ட் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க காட்டன் பாக்ஸ் சூஸ் பண்ணிருங்க. இது ரெண்டுமே நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் நார்மலா இருக்கிற பிளைனா இந்த மாதிரி இருக்கிற ஒரு பாலி கவரை யூஸ் பண்ணிடுங்க. இதுல எந்த வித பிராண்ட் நேமும் இருக்காது. இது நான் ஏன் நான் பிராண்டட் யூஸ் பண்ண சொல்றேன்னா, நீங்க இனிஷியலா வரும்போது உங்களால பேக்கேஜிங் மெட்டீரியலுக்கு அதிகமா ஸ்பெண்ட் பண்ண முடியாது. அதனால நீங்க இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் காமனா இருக்கிறது வாங்கிட்டீங்கன்னா அமேசான்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், பிளிப்கார்ட்லயும் யூஸ் பண்ணிக்கலாம், மீஷோலயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்க எந்த இ-காமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ல செல் பண்ணாலுமே இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்ல வந்தோடனே பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணீங்கன்னா நீங்க மினிமமா இப்போ மீஷோல வந்து ஒரு 5000 பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்குற மாதிரி இருக்கும். அமேசான், பிளிப்கார்ட் இது எல்லாத்துலயுமே அவங்களோட பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் நீங்க வந்து ஒரு 3000 2000 வாங்கிட்டு இருந்தீங்கன்னா அதோட காஸ்டே ஒரு 10,000 மேல போயிடும். உங்களுக்கு ஸ்டார்டிங்ல நீங்க வரும்போது உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு, எனக்கு பேக்கேஜிங் மெட்டீரியல் ஸ்பெண்ட் பண்றதுல பிரச்சனை இல்லைன்னா நீங்க பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கிடலாம். இதுல எந்த வித பிரச்சனையுமே கிடையாது. இல்ல என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்பவே கம்மினா நீங்க ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல கண்டிப்பா நான் பிராண்டட் சூஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம இந்த மாதிரி நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணும்போது இதோட இனிஷியல் காஸ்ட் ரொம்பவே கம்மியா இருக்கும். நீங்க ஒரு பேக் ஆஃப் 50 இல்லனா பேக் ஆஃப் 100 கூட வாங்கிடலாம். என்ன கேட்டா மினிமம் பேக் ஆஃப் 100 வாங்குங்க. ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 4 ஆர்டர் 5 ஆர்டர் வந்தாலே ஒரு மந்த்துக்குள்ளே ஈஸியாவே இந்த பாக்கெட் தீந்துரும். அதனால நீங்க மினிமமா ஒரு 100 இருக்கிற மாதிரியான ஒரு பேக்கெட் சூஸ் பண்ணிருங்க. இந்த பாலி கவர் வந்து நிறைய சைஸஸ்ல அவைலபிளா இருக்கு. உங்களோட ப்ராடக்ட்டை நீங்க மெஷர் பண்ணிக்கங்க. உங்களோட ப்ராடக்ட் ஹைட் வித் லென்த் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதோட ஒரு 2 சென்டிமீட்டர் 3 சென்டிமீட்டர் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரியான பாலி கவரை சூஸ் பண்ணிருங்க. அப்பதான் அது உங்க ப்ராடக்ட்டுக்கு கரெக்டான பேக்கேஜிங் மெட்டீரியல் இருக்கும். இப்போ இந்த பாலி கவர் பேக்கேஜிங் மெட்டீரியல் எங்க வாங்கணும்? இப்போ அமேசான்ல செல் பண்றேன்னா அமேசான்ல மட்டும் தான் இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் வாங்கணுமான்னு கேட்டீங்கன்னா அப்படியே கிடையாது. இந்த பேக்கேஜிங் மெட்டீரியல் நம்ம எங்க வேணாலும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு எங்க பிரைஸ் சீப்பா இருக்கோ அங்கேயே வாங்கிக்கலாம். இப்போ இந்த பாலி கவர் காட்டன் பாக்ஸ் எல்லாமே அமேசான்ல அவைலபிளா இருக்கு. அதுல பெஸ்ட் குவாலிட்டியில ரொம்பவே சீப்பான பிரைஸ்ல இருக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டா அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க. பாலி கவரோ காட்டன் பாக்ஸோ உங்களோட ப்ராடக்ட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்கிற ஏதோ ஒன்று சூஸ் பண்ணிடுங்க. அடுத்தது நமக்கு தேவைப்படுற பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னன்னா கண்டிப்பா நமக்கு டேப்ஸ் தேவைப்படும். இது நீங்க பிராண்டட் நான் பிராண்டட் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க ஸ்டார்டிங்லேயே பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியல் யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி நார்மலா இருக்கிற ஒரு பாலி கவர் வாங்கிடுங்க. பாலி கவர் வாங்கினதுக்கு அப்புறமா நீங்க அமேசான் பிராண்ட்லயோ இல்ல பிளிப்கார்ட் பிராண்ட்லயோ டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கும். இதை நீங்க வாங்கிட்டீங்கன்னா இதை நம்ம ஈஸியா பிராண்டட் மெட்டீரியல் கன்வெர்ட் பண்ணிடலாம். எக்ஸாம்பிள் என்கிட்ட இந்த அமேசான் பிராண்டு டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கு. இந்த டேப் நான் இந்த பாலி கவர் மேல ஸ்டிக் பண்ணனா இது ஒரு பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியலா மாறிடும். இதுவே நான் பிளிப்கார்ட்ல என்னோட ப்ராடக்ட் செல் பண்ணா இதே பாலி கவர் வச்சுட்டு அதுல நான் இதே பிளிப்கார்ட் டிரான்ஸ்பரண்ட் டேப் இருக்கு இதை நான் ஸ்டிக் பண்ணனா இது வந்து பிளிப்கார்ட் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியலா மாறிடும். இதுக்காக நீங்க அதிகமான ஸ்பெண்ட் பண்ண தேவை கிடையாது. ஜஸ்ட் இந்த டேப்போட பிரைஸ் வந்து நீங்க நிறைய 2 காம்போ 3 காம்போ இந்த மாதிரி நிறைய காம்போ ஆஃபர்ல இருக்கு. அதுல எது உங்களுக்கு பிரைஸ் ரொம்ப கம்மியா இருக்கோ நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதோட பிரைஸ் எனக்கு சரி ஞாபகம் இல்லை, நான் சர்ச் பண்ணி பாக்குறேன். இந்த ப்ராடக்ட் எனக்கு கிடைச்சதுன்னா நான் லிங்க் கீழே மென்ஷன் பண்ணிருக்கேன். இந்த மாதிரி இருக்கிற வேற பிராண்டோட டிரான்ஸ்பரண்ட் டேப் மட்டும் வாங்கிட்டாலே போதும். நம்ம இந்த நான் பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியலே பிராண்டடா கன்வெர்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி தான் நீங்க காட்டன் பாக்ஸ் யூஸ் பண்ணாலுமே சரி ஜஸ்ட் அதுல நீங்க ஸ்டிக் பண்ணிட்டாலே போதும், அது பிராண்டடா கன்வெர்ட் ஆயிடும். இதுக்காக நீங்க அதிகமான ஸ்பெண்ட் பண்ணணும் தேவை கிடையாது. ஜஸ்ட் ஒரு 200 300 குள்ளே இதோட மொத்த காஸ்ட்டுமே முடிஞ்சிடும். அடுத்ததான் தேவைப்படுற ஒரு பேக்கேஜிங் மெட்டீரியல் என்னன்னா நமக்கு ஒரு A4 ஷீட்டோ இல்லைனா இந்த மாதிரி ஸ்டிக்கி லேபிளோ தேவைப்படும். இது எதுக்குன்னா டெய்லியுமே நம்ம கண்டிப்பா நம்மளோட ப்ராடக்ட்டுக்கு இன்வாய்ஸ் லேபிளும் ஷிப்பிங் லேபிளும் பிரிண்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுக்காக தான் நம்ம ஒரு A4 ஷீட்டோ இல்லைனா இந்த ஸ்டிக்கி லேபிளோ யூஸ் பண்ணி சொல்லியிருந்தோம். இது ரெண்டு வந்து உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தான், நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சில பேருக்கு வந்து ஸ்டிக்கி லேபிள் ரொம்ப கன்வீனியன்டா இருக்கும். பிரிண்ட் எடுத்துக்கு அப்புறமா ஜஸ்ட் நம்ம பில் பண்ணி அதை ஸ்டிக் பண்ணிட்டாலே போதும், ரொம்ப ஈஸியா வேலை முடிஞ்சிடும். அப்படி இல்லாம உங்களோட நீங்க காஸ்ட் ரொம்ப கம்மி பண்ணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்துக்கலாம். A4 ஷீட்ல பிரிண்ட் எடுத்து நீங்க அதுல ஷிப்பிங் லேபிள் தனியா இன்வாய்ஸ் லேபிள் தனியா கட் பண்ணிட்டு ஷிப்பிங் லேபிள உங்க ப்ராடக்ட் மேல நீங்க ஸ்டிக் பண்ணாலே போதும்.
ஃபைனலாக உங்களோட ப்ராடக்ட் ரொம்ப ஈஸியாக பிரேக் ஆகிற மாதிரி ப்ராடக்ட்டோ இல்லை ஒரு கிளாஸ் ப்ராடக்ட்டோ இருந்துச்சுன்னா அதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்காக நம்ம நிறைய பபிள் ட்ராப் மாதிரியான ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணுவோம். இ-காமர்ஸ் ஃபீல்டில் ரொம்பவே பாப்புலர் இருக்கிற பேக்கேஜிங் மெட்டீரியல் இதெல்லாம் தான் இருக்குது. நீங்கள் பிகினராக வரப்போ உங்களுக்கு அதிகமான இன்வெஸ்ட்மெண்ட் இல்லைனா நீங்கள் நான் பிராண்டே சூஸ் பண்ணிடலாம். இப்போ தொடர்ந்து உங்களுக்கு அதிகமான ஆர்டர்ஸ் வந்து உங்களோட லிஸ்டிங் எல்லாமே நிறைய ரேங்க் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக பிராண்டட் பேக்கேஜிங் மெட்டீரியலே போயிருங்க. அதுதான் ரொம்ப ப்ரொஃபஷனலாக இருக்கும். இந்த மாதிரி இ-காமர்ஸ் ஃபீல்டில் உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலுமே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கண்டிப்பாக அதை நான் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுறேன். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்கலாம். அதை தொடர்ந்து பார்க்கறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற லைக் பட்டனை எழுதுங்க.